ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டு ஓகேவா. தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ பார்க்கலாம். Ace of Wands, okay. World. Six of Pentacles. Eight of Cups. Seven of Cups. Emperor, okay. High Priestess, okay. Page of Cups. Knight of Swords, Queen of Wands, Knight of Pentacles, Ten of Cups. Okay. So bottom of the deck, Five of Pentacles. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வெளியே அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லையா. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, அந்த பர்சன் ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆனது மே மந்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி 5 months இருக்கலாம். ஓகே. டோட்லி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு இவர் ஓகே. ஒரு சிலவங்களுக்கு ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். ஓகே. ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு பர்சன் ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெமினின் எனர்ஜிங்க நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது, ஒரு ஃபெமினின் எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து போய் நின்றுட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி. ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜிங்கிறது பயங்கர ஒரு கண்ட்ரோலிங்கான கேரக்டராகும். ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுங்கிறது பயங்கர ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன். பட் இந்த ஒரு பர்சனுங்கிறது இவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபெமினின் எனர்ஜிங்கிறது ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டு உண்டு. இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜிக்கு இந்த ஒரு பர்சனை எப்படி பேசினா தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், என்ன பேசினா அந்த பர்சன் சமாதானம் ஆகுங்க, 8 யூஸட் இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி அறிஞ்சு வச்சு இந்த ஒரு பர்சனை தன்னோட அன்பாலும் பாசத்தாலையும் அந்த ஒரு பர்சனை கட்டுக்குள்ளே வச்சுட்டு உண்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு மதர் இஷ்யூவாக இருக்கலாம், நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். பட் இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி இந்த ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, பட் இந்த ஒரு பர்சனுங்கிறது உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான், வந்து போய் நின்றுட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபெமினின் எனர்ஜி. ஸோ அந்த ஃபெமினின் எனர்ஜியோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரெஷனோ ஃபீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட மெல்ல ஹாய் ஹலோ மெசேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாகும். இங்கே எமோஷ்னலி ஓகே ஆனது மறுபடியும் தேர்ட் பார்ட்டி பார்க்கவே சான்ஸ் ஆகும். இதுதான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உண்டு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எனக்கு இது தோணுது, ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. இவரால் உங்களுக்கு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது உங்களோட ஏஜ் குறைவான ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன். இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு, கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு இஷ்யூ. நான் சொன்னேன்ல, ஒரு ஃபெமினின் எனர்ஜி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு இங்கே ஒரு கமிட்மெண்ட் தர விடாது. ஆக்சுவலி தர முடியாத ஒரு சுச்சுவேஷன், கமிட்மெண்ட் இஷ்யூ இங்கே உண்டு நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில்.
ஒரு டைமில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம். நீ உன் இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போகிற, இனி நீ மனுஷனாக நினைக்கிறியா, இன்றைக்கி மிஷினாக நினைக்கிறியா, உன் விருப்பத்துக்கு வர்ற, உன் விருப்பத்துக்கு போகிற, 2 days வர்ற, திரும்ப தேர்ட் பார்ட்டி கூட போகிற, இந்த மாதிரி நீங்கள் கொஷின் வச்சுட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை விட்டு எனக்கு உனக்கு கமிட்மெண்ட் தர முடியாது, நான் இப்படி தான் வருவேன் போவேன், லாஸ்ட் வரைக்கும் நீ என்கிட்ட கமிட்மெண்ட் கேட்காத. என்னால் கமிட்மெண்ட் தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நான் இல்லை. பட் எனக்கு ஒன்று பயங்கர இஷ்டம் உண்டு, பயங்கர ஸ்நேகம் உண்டு. நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பும் கொண்டு போகலாம். பட் கமிட்மெண்ட் மட்டும் எங்கிட்ட கேட்காத. நீங்கள் இவர் உங்ககிட்ட பல டைம் வார்ன் பண்ணியிருக்கலாம். இப்போ கமிட்மெண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் இல்லை. இல்லைங்க உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு இவர் உங்ககிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பொறுத்த மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது ஒரு கமிட்மெண்ட்டில் எட்டணும். ஏன்னா இவருக்கு உங்களுக்கு தெரியாமல் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு கமிட்மெண்ட் ஒரு கொஸ்டின் வச்சோடனே இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இது இன்றைக்கினாலும் என்றைக்குனாலும் இது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். இந்த ஒரு பர்சன் ரொம்ப நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கினாலும் என்றைக்குனாலும் இந்த ஒரு பர்சன் நமக்கு ப்ராப்ளம் வருங்கிற விஷயத்துக்காக ஓவர் திங்கிங் பண்ணி ஒட்டு மொத்தமாக ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் உண்டு. ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்யூஷன் கரண்டி பாசிட்டிவாக கேட் பண்ணுறது. கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு என்றைக்கு நீ எவ்வளோ நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்து போய் நின்றுட்டுருக்கா. இந்த வந்து போய் நிற்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு தேவையில்லை. கமிட்மெண்ட் கொடுக்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எஃபோர்ட் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதர்வைஸ் நான் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு நீங்களும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இவர் வந்து போய் நிற்பாருங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இது ஒரு ஸ்டேபிளாக ஒருபோதும் போகாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நமக்கு லைஃப்பில் எல்லாமே லெசன் தானே. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிப்பீங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் மனசில் ஆகிட்டு உண்டு. இவன் ஆக்சுவலி நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, ஒரு மிஷனாக நினச்சிட்டு இருக்கான். அவன் தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப ஜாலியாக இருக்கான், தேர்ட் பார்ட்டி கூட கண்ட்ரோலில் நிற்கிறான், தேர்ட் பார்ட்டிக்கு கேர் பண்ணுறான், ப்ரொடெக்ட் பண்ணுறான், தேர்ட் பார்ட்டி கூட இருந்துட்டு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறான். பட் அவனுக்கு அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலி பயங்கர கோவம் உண்டு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பேரும் ஸ்நேகத்துக்காக பெக் பண்ணி நிற்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி. ஓகே, பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நீ ஸ்நேகம் கொடுக்கறதா இருந்தாச்சுன்னா நீ 2 பேருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். பட் நீ முழுக்க தேர்ட் பார்ட்டிக்கு பக்கம் நிற்கிற. பட் நீ ஒருபோதும் மைண்ட் பண்ண மாட்டேங்கிற. நீ என்ன மிஷனாக நினச்சிட்டு உண்டு. உனக்கு விருப்பத்துக்கு நீ வர்ற, விருப்பத்துக்கு போகிற. ஸோ இது உங்களுக்கு மனசில் ஆகிட்டு கடைசி வரைக்கும் இவன் கமிட்மெண்ட் நமக்கு தர போகிறது கிடையாது, ஸ்டேபிளாக நிற்க போகிறதும் கிடையாது. அவன் விருப்பத்துக்கு வருவான், விருப்பத்துக்கு போவான், இந்த தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஃபஸ்ட்டு மூவ் ஆன் ஆனது அவராக இருக்கலாம், செகண்ட் மூவ் ஆன் ஆனது நீங்களாக இருக்கலாம். ஓகே, நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு காரணம் நீங்கள் கோயின் வித் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது. சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இப்போதைக்கு நமக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லை. நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம எஃபோர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இது இல்லாமல் நம்மளை விட்டு போயிட்டு உண்டு. நம்மளும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிடுவோம். மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவன் வேணுங்கே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் உண்டு, கட்டாயம் வருவோம். ஓகே, அந்த ஒரு ஹோப் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கோயில் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன நடக்குதோ நடக்கட்டும். பட் கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் நடந்துருக்குது. இந்த ஒரு பர்சனுக்கு கட்டாயம் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்ககிட்ட தான் ஃபீல் ஆகுது. இவன் அங்கே தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல் தான் நிற்கிறான். மற்றபடி இவனுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு சந்தோஷமாக வேணும் அப்படின்னா கட்டாயம் இவனை தேடி வந்து தான் அவனும் கட்டாயம் வருவாங்க. ஒரு ஹோப் உண்டு உங்களுக்கு. பட் சேம் டைம் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், கண்ட்ரோலிங்கான கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரண்டி நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த ஒரு பர்சனோட அந்த இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர்னால உங்களுக்கு பயங்கரமாக பெயின் வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்க போய் இந்த ஒரு பர்சனோட இவங்க தேர்ட் பார்ட்டியோட ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது, தேர்ட் பார்ட்டி கூட சுற்றுறது, தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க கிட்ட பேசுகிறது, இதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு பயங்கரமாக ஒரு பெயின் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்களும் கரண்டி டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, நீ விருப்பப்பட்ட டைம் வருவேன், விருப்பப்பட்ட டைம் போவேன், நான் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வெயிட் பண்ணணும். உனக்கு கட்டாயம் நான் இல்லை இம்பார்ட்டன்டே கிடையாது, உனக்கு தேர்ட் பார்ட்டி தானே இம்பார்ட்டன்ட். இப்போது தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இருந்தது மைண்டில் நீங்கள் வச்சுட்டு உண்டு. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு உண்டு. செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, கெரியரில் குரூவ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அட்டாச்மெண்ட் இல்லை. ஓகே, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு. பட் என்றைக்காவது என் லைஃப்பில் நீ வரதா இருந்தால் எனக்கு அது ஒரு கமிட்மெண்ட் வேணுங்கிற ஒரு தோட் நீங்கள் வச்சுட்டு உண்டு. பட் இவரும் ஆக்சுவலி
இவரும் ஆக்சுவலி இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் ஒரு பர்சனோட கேரக்டருங்கிறது பயங்கர ஸ்லோவாகும். இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பர்சன் லைஃப்பில் அலோவ் பண்ணதாக இருந்தால் கூட ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி 1000 வாட்டி யோசித்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இவர் லைஃப்பில் அலோவ் பண்ணுவார். ஓகே, ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராகும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அதுவும் 1000 வாட்டி திங்க் பண்ணி தான் ஒரு ஆளுக்கு கமிட்மெண்ட்டே கொடுப்பாரு. ஸோ இவருக்கு நல்லாவே தெரியும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால இவர் கரண்ட்லி உங்களை காண்டாக்ட் பண்ண வரலன்னு நம்ம சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த ஈவினிங் டைமில் இவரோட தோர்சன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் மெயினுங்கிற ஒரு ஆசை இவருக்கு மைண்டில் இல்லாமலாம் கிடையாது. இவருக்கு இப்போ மைண்டில் ஒரு ட்ரீமாக போயிட்டு இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் மெயின். ஏன்னா இவர் இப்போ எமோஷ்னலி மேபி டவுன் ஆகிருக்கலாம். ஓகே, எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிருக்கலாம். ஸோ இவருக்கு முன்னாடினா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க, எப்போ வேணாலும் கேட்டு ஓப்பனில் இருக்கும், வந்து போய் நிற்கலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் கேட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சனை உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை நீங்கள் நேரில் மீட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணது விட ஆன்லைன் வழியாக கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன தான் அவளை நான் தள்ளி வச்சாலும் என்ன தான் நான் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை. எத்தனை தூரம் எனக்கும் அவளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸாகவே இருந்தாலும் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது அவள் தான், அவள் கூட தான். ஏன்னா நானும் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இருந்து பார்க்குறேன், மைண்டை டைவர்ட் பண்ணி பார்க்குறேன். பட் வெளியே நான் எப்படி வேணாலும் சீன் காட்டிக்கலாம், வெளியே நான் என்ன மாதிரி வேணாலும் போஸ்ட் அப்லோட் பண்ணலாம், வெளியே நம்ம எப்படி வேணாலும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் இன்னர் வைஸ் நான் வந்து ஒரு ஹாப்பியாக இல்லைங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால தான் அந்த பர்சன் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஈவினிங் டைமில் இருந்த தோட்ஸு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவரை விட்டுட்டு ஒரு போதும் நீங்கள் போயிடக்கூடாது. பட் இவரை வேணால் உங்களை விட்டுட்டு எத்தனை மாத்திரை வேணும் ஓடி போகலாம். பட் நீங்கள்ங்கிறது ஒரு போது இவரை விட்டு போயிடக்கூடாது. இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும், 2 கை கொடுத்து நீங்கள் வரவே ஏற்றுக்கணும். பட் கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணல, இவரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி அது ஒரு நிம்மதியான ஒரு இருப்பிடம் இல்லை நம்ம சொல்லலாம். இவருக்கு மைண்டில் இருக்கிற தோன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம காலில் ஒரு மெசேஜும் ஒரு பண்ணால் என்ன, ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சா என்ன நடக்குன்னே தெரியலையே, நம்ம ஒரு காண்டாக்ட் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்க வேறு யாரையா பார்த்துருவாங்க, இல்லை அவங்க மைண்டு டைவர்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு கால் ஒரு மெசேஜை மட்டும் பண்ணி நம்ம ஞாபகத்தோடு தூண்டி விடுவோம், ட்ரிகர் பண்ணி விடுவோம் ஒரு தாட் இது எவ்ரி டைம் இந்த போஸோட மைண்டில் வந்துட்டுருந்தேன். சம்டைம் இந்த போஸர் கிட்ட உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜோ ஒரு ஆக்ஷனோ பாசிபிள் ஆகும். பட் இங்கே நமக்கு அது ஸ்டேபிள் கிடையாது. ஜஸ்ட் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு உங்கள் மைண்டில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகலாம். மற்றபடி இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க கேட்டால் அஃப்கோர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. கரண்ட்லி இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் தேர்ட் பார்ட்டி கிட்ட ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி கிட்ட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, சுச்சுவேஷன் வேறு வழி இல்லாமல் தேர்ட் பார்ட்டி கிட்ட நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் நமக்கு இங்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாகும். ஓகே, கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக நமக்கு டைம் எடுத்துக்கும். மற்றபடி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜோ உங்களுக்கு சீக்கிரமாக பாசிபிள் ஆகும். பட் அது ஸ்டேபிள் கிடையாது, வந்த வேகத்தில் ஆளும் ஓடி ஆகும். ஸோ அதனால் வந்த உடனே ஸ்னேகம் இருக்குன்னு காட்டிக்காதுங்க, டிட்டாச்மெண்ட்லேயும் இல்லைங்க. டிட்டாச்மெண்ட் நின்னீங்க அப்படின்னா இவர் ஸ்டேபிளாக நிற்பார். நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க, இன்னும் அடிக்டாக இருக்கிறீங்க, இன்னும் அதே மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னா இவர் வந்து போய் தான் நிற்பார். ஸோ அதனால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கோங்க, அவேர்னஸோடு இருங்க, அட்டாச்மெண்ட் வச்சுக்காதுங்க, டிட்டாச்மெண்ட்லேயும் இல்லைங்க. ஓகே ஓகே இனி நமக்கு இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 10 important, 21 important. ஓகே, இம்பார்ட்டனான ஏஜ் பார்க்கலாம். 21 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட்,
24 important, 47 important, 48 important, 41 important, 42 important, 45 important. Okay. So video பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.